வணக்கம் நண்பர்களே. நேற்றுக்கு எடுத்த மேனுவல் கிளாஸு நல்ல ரிசல்ட் இருந்தது. எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அதில் சில பேர் நம்ம ஆல்ரெடி கேடில் லெக்கிங்ஸ் பேட்டர்ன் நடத்தியிருந்தேன். அதே லெக்கிங்ஸ் பேட்டர்ன் மேனுவல்லையும் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஓகே, வெறும் லெக்கிங்ஸாக இல்லாமல் இன்றைக்கி அதே அது கூட இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக லெக்கிங்ஸை பற்றி பார்ப்போன்ட்டு அது கூட அடிஷ்னல் கொஞ்சம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் லெக்கிங்ஸ் பேட்டர்ன் கட்டிங் இருக்குது. அதில் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பேட்டர்னே 2 விதமான பேட்டர்ன் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பாருங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டில் நீங்கள் லெக்கிங்ஸ் வாங்க போனீங்கன்னா 100 ருபீஸ் ஒரு உமன்ஸ் லெக்கிங்ஸ் போனீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து 500, 600, 700, 800 வரைக்கும் லெக்கிங்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. அது ஒன்று பார்த்திங்கன்னா பிராண்டு நான் பிராண்டுன்னு அது ஒரு ரீசன். அப்படியே ரீசனாக இருந்தாலும் ஃபேப்ரிக் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது, இன்னொரு ரீசன். சரி, அவ்வளோ தூரம் இருந்தாலும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னா இருக்குது. பேட்டர்னோட கட்டிங்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு லெக்கிங்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக தைக்கிற மற்ற விஷயங்களை விட ஃபேப்ரிக்குடைய கன்செப்ஷன் தான் ஜாஸ்தி இருக்கும். எவ்வளோ துணி தேவைப்படுதுங்கிறது, அந்த துணியை பொறுத்து அதனுடைய விற்கக்கூடிய விலை வித்தியாசப்படுது. அப்போது எப்படி கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த லோ ப்ரைஸ் லெக்கிங்ஸ்லாம் கட்டிங் மெத்தடே வேறு மாதிரி இருக்கும். இந்த ஹை ப்ரைஸ் லெக்கிங்க்கு கட்டிங் மெத்தடு வேறு மாதிரி இருக்கும். லோ ப்ரைஸ் அந்த லெக்கிங் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக்கே ஒரு லெக்கிங்ஸ் தான். ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் ஃபிட்டிங்லாம் அதில் கம்மியாக இருக்காது. அது அதிகமாக தெரியல. காரணம்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம லைக்ரா ஜெர்சி ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிடுறோம். அந்த ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா அந்த ஃபேப்ரிக்கே உங்களுக்கு நல்லா எலாஸ்டிசிட்டி இருக்குன்னா அது பெருசாக யாருக்கும் தெரிஞ்சிக்கல. ப்ரைஸை மட்டுமே பார்த்துட்டு அதை நம்ம மற்ற விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். இதே இது பிராண்டட் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற கட்டிங் மெத்தடே வேறு. ஃபிட்டிங்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி அந்த ஃபிட்டடு பேட்டர்ன் போட்டு கட் பண்ணும்போது ஃபேப்ரிக் ஜாஸ்தி பிடிக்கும். அது எப்படி என்னங்கிறது அந்த கிளாஸில் நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லித்தரேன். பேட்டர்னே 2 விதமான பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் எப்படி போடுறோம், கட் வெட்டும் போது எப்படி கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா ஸோ ப்ரைஸ் ரேஞ்சு எப்படி வேரி ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை தான் ஒன்று எக்கனாமிக்கல் கட்டிங் சொல்லலாம், இல்லை எக்கனாமிக்கல் பேட்டர்ன் சொல்லலாம். இன்னொன்று ஃபிட்டடு கட்டிங் இல்லாட்டா ஃபிட்டடு பேட்டர்ன் எப்படினாலும் சொல்லிக்கலாம். அதை நான் இப்போ நீங்கள் பேட்டர்னை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். 2மே சொல்லித்தரேன் எப்படி போடுறோங்கிறத. வாங்க நேரடியாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம பேட்டர்ன் சீட்டை ஈக்குவல் ஃபோல்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லெக்கிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் சீம் வராது. அதனால் பேட்டர்ன் ஓப்பன் பேட்டர்னில் தான் இருந்தால் நல்லது. இல்லைன்னா ஃபேப்ரிக் டியூப்லர் இருந்துச்சுன்னா ஹாஃப் பேட்டர்ன் போட்டு டியூப்லர் லைனில் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்டர்னில் நான் ஒரு லென்த்து மார்க் பண்ணுறேன். இது உமன்ஸ் லெக்கிங்ஸ்னால லென்த்து 42 இன்ச்சு வேணும். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் இந்த இடத்துல ஒரு இதுக்கும் எல் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த 90 டிகிரிலாம் கரெக்டாக தேவையான இடத்துல கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது டை மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். என்கிட்ட லென்த்து ஸ்கேல் அதனால் இந்த ஸ்கேலை வச்சே மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நமக்கான ஒரு பாக்ஸு கிடச்சிடுச்சு. அடுத்தபடியாக லெக் ஓப்பன் கீழேருந்து லெக் ஓப்பன் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதில் இன்சீம் 31 இன்ச்சு வேணும், கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இன்சீம் மீட் பண்ணுற அந்த இதை கரெக்டாக 90 டிகிரி வச்சு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வச்சுங்க. இதுதான் தை லைன். நம்மளுக்கு தை இது வழி தான் நம்ம மெஷர் பண்ண வேண்டியது வரும். அடுத்தது நம்ம அந்த தை பாயிண்ட்டையும் அந்த லெக் ஃபுல்லாக மார்க் பண்ண பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த நீளமான பெரிய ஸ்கேல், அதனால் 2 ஸ்கேலாக வச்சு ஐடியா பண்ணுறேன். வேறு எதுவும் வித்த காட்டுற மாதிரி நினச்சிடாதீங்க. சரி, மிடில்
நீ பொசிஷன் மார்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக நீ பொசிஷன் வந்து இன்சீமோட மிடில் வராது. மிடில் இருந்து ஒரு 2-2.5 இன்ச்சு மேலே ஏற்றி வரும். இப்போ நான் வந்து ஒரு 2.5 இன்ச்சு நீ மேலே ஏற்றி பொசிஷன் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே நீ நம்மளுக்கு 5.5 இன்ச்சு வேணும். இந்த நீ லைனில் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்தந்த லைனில் நேம் கொடுத்துக்குங்க. இப்போ நீ 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ தை பாயிண்ட்டு, நீ பாயிண்ட்டு, அந்த லெக் ஓப்பன் பாயிண்ட்டு 3ஐயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஹிப் ஏரியா. ஹிப் ஏரியாவை ஹிப் எவ்வளோ ஒன்றா 17 இன்ச்சு, 17 பாதி 8.5 இன்ச்சு, 8.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு பேரலாக ஒரு லைன் போட்டுருங்க. வெயிஸ்ட்லேருந்து தை வரைக்கும் எல்லாமே எந்த இடத்துல பார்த்தாலும் ஹிப்பு தான் இருக்கும். சரிங்களா? இங்கே ஹிப்பு பொசிஷன் எதுவும் கொடுக்கல. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஏரியாவை வந்து 3ஆக டிவைட் பண்ணுறேன். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் 3ஆக டிவைட் பண்ணிட்டு 2 போர்ஷன் தள்ளி அந்த 2 போர்ஷன் மேலே விட்டுட்டு கீழே ஒரு போர்ஷன் இருக்க மாதிரி ஒரு லைன் போடுறேன். அதான் ஹிப் லைன். அவ்வளோதான், இதுக்குடைய மார்க்கிங் முடிஞ்சது. அப்படியே நம்ம ஷேப் எடுத்துட்டோம்னா நான் சொன்ன ஃபஸ்ட்டு டைப் பேட்டர்ன் ரெடி ஆயிரும். ஷேப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல் கைடு வச்சுக்கிட்டிங்கனாலும் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை கையிலேயே மேக்கப் பண்ணால் கூட பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு பெண்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்டை மீட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரில ஜாயிண்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். ரைஸ் அப்படியே ரைஸையும் மார்க் பண்ணிக்கோங்க பெரியாக்கள். அவ்வளோதாங்க. இந்த பேட்டர்னை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பேட்டர்ன் தான் வந்து டொமஸ்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டர்ன். நான் சொன்னேன் இல்லைங்களா, லோ ப்ரைஸ்க்கு இதில் வந்து பாருங்கள் ஒரே இதான், சிங்கிள் இதுதான். இதை வந்து 4 பக்கமும் காலுடைய ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட்டு ரைட்டுன்ட்டு 4 பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்டைலிங் பார்க்குறதுக்கு லெக்கிங் ஸ்டைல் தான், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபிட்டிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம காலுடைய முன்பகுதி பின்பகுதி எல்லாம் வந்து ஒரே மாதிரி இல்லை. பின்னாடி டிக்கி பெருசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பல்ஜிங்காக இருக்கும். ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் பேட்டர்ன் வந்து 2 பக்கம் ஒரே ஈக்குவலாக இருக்குது. இதை வச்சுட்டு தான் நம்ம லோக்கலில் வந்து விட்டுருது. இதில் கட்டிங் வந்து ரொம்ப கன்செப்ட் என்ன வந்து கட்டிங் போட்டோம்னா லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒரு சிங்கிள் கட்டிங் போட்டு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக்கு வந்து வேஸ்டேஜே வராமல் வெட்டிக்கலாம். ஸோ அதனால தான் அவங்க வந்து லோ ப்ரைஸ்க்கு இதை கொடுக்க முடியுது. ஓகே, இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்து அதேமாரி ஃபோல்டாக ரெடி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பழைய நம்ம பண்ண வச்சுருக்க பேட்டர்னை அப்படியே அந்த ஃபோல்ட் லைனில் வச்சு ஒரு ட்ரேசிங் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஹிப் லைனு, தை லைனு, நீ லைன்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கு நேரம் எல் ஸ்கேலை வச்சு பெர்பெண்டிகுலராக அந்த லைனை வரைஞ்சிக்கோங்க. அடுத்து எல் ஸ்கேலை வந்து கரெக்டாக அந்த தை பாயிண்டில் வச்சு கரெக்டாக ஒரு 90 கீப் மார்க் பண்ணுறேன். இப்போ அந்த லைனுக்கும் அந்த ஹிப்பு மார்க் பண்ணுறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. அதனால் நான் பண்ணுறேன், மேலே ஒரு இன்ச்சு கீழே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் தையில். நீளம் வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதி ½ இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இதை லெக் ஓப்பனில் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இன்னர் பாயிண்டெல்லாம் வந்து
கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அவுட்டர் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி தான் லெக்கு இன்சிம் கர்வ் நீட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இன்னருக்கும் அதே மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம இந்த வரைஞ்சக்கூடிய இந்த அவுட்டரில் அதை மட்டும் கட் பண்ணுங்க. நான் இன்னரை இப்போதைக்கு கட் பண்ணிடாதீங்க. அவுட்டர்லேருந்து ஒரு ரைஸ் ஷேப், இதுதான் நம்மளுக்கு வந்து பேக் ரைஸ். நல்லா ஷேப் பண்ணி விட்டுருங்க. தேவையில்லாத போர்ஷன் வெட்டி போட்டுருங்க. போட்டு இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரெண்டு பக்கமும் பேக் ஷேப் வந்துடுச்சு. ஸோ ஒரு சைடு வந்து பேக்கை நீங்கள் வச்சுக்கிட்டு அதை நான் ஃப்ரண்ட்டாக மாற்ற போகிறேன். அதுக்கு தான் அந்த ஃப்ரண்ட்டு ஷேப் இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு கருவை வரைஞ்சிட்டு உள்ள இருக்கிறத கட் பண்ணிடுங்க. நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட்டு பேக்கே வந்துடுச்சு. நம்ம அடுத்தபடி என்ன பண்ண போகிறோம்னா, வேஸ்ட் ஏரியாவை கட் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரைஸ், பேக் ரைஸ் மாதிரி எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கணும். மெஷர்மெண்ட் சார்ட்டில் நமக்கு பேட்டர்ன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு இல்லாத மார்க். ஃப்ரண்ட் ரைஸையும் நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அளந்துட்டு பேக் ரைஸ் எவ்வளோ எப்படி மார்க் பண்ணுமோ அதேமாதிரி ஃப்ரண்ட் ரைஸ் அந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி இப்போது ஹிப் லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இதான் ஹிப் லைனு. அந்த ஹிப்லேருந்து கொஞ்சமாக மேலே பாருங்கள், அந்த ஹில் ஸ்கேல் வைக்கிறோம் பாருங்கள். வேஸ்ட்டில் வந்து 90 டிகிரி வர்ற மாணிக்கு அந்த வச்சுக்கோங்க. இந்த போர்ஷன் இதை வந்து கட் பண்ணிடணும். 90 டிகிரி மீட் ஆகணும். அதுக்கு தான் அந்த ஹில் ஸ்கேலை கரெக்டாக வேஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஃப்ரண்ட்லேக்கும் ஒரு சின்ன கர்வ் பண்ணிவிட்டு அப்போ தான் ஃப்ரண்ட்டில் ஒரு 90, ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டவுன் ஆகி வருதில்ல, ஃப்ரண்ட்லேயே ஒரு 90 டிகிரி மெயின்டைன் பண்ண முடியும் அந்த கர்வ் இருந்துச்சுன்னா. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்காது. ஒரு சைடு ரைஸ் ஜாஸ்தி இருக்குது, இன்னொரு சைடு ரைஸ் கம்மியாக இருக்குது. வீஸில் வந்து அப் அண்ட் டவுன் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம ஃபோல்டில் வெட்டும்போது ஒன்லி ஓப்பனில் மட்டும் தான் அந்த பேட்டர்னை வெட்ட முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் கட்டிங், ஒரு பிராண்டடு பேட்டர்ன்ஸ்லாம், பிராண்டடு லெக்கிங்ஸ்லாம் இந்த மாதிரி பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஒரு பக்கம் சிமெட்ரிக்கல் பேட்டர்ன். பேக்கு ஃப்ரண்ட்டு வேறு மாதிரி இருக்கும். கீழே லெக்லேருந்து நீலேருந்து ரைஸு வேஸ்ட்டு எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். பேக்குக்கும் அது மாதிரி வேறு மாதிரி இருக்கும் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் பாருங்கள், இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே ஈக்குவலாக இருக்கும். ஒரே இது தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி.
ரைஸ் எல்லாமே ரெண்டு பக்கம் ஒரே ரைஸ் தான், வெயிஸ்ட் சேம் தான், லெக் ஓப்பன் சேமு, நீ சேமு, ஆல் திங் சேம். 4 சிங்குமே ஒரே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் 2 டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ். இதில் நம்மளுக்கு என்ன மாதிரி நம்ம இப்போ வேணுமோ அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கணும் தான். எனக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலாக வேணும் அப்படின்னா இந்த மெத்தட் போய்க்கணும். இல்லை காஸ்ட்லியாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக பிட்டிங் எல்லாம் நம்ம ஃபிட்டிங் நல்லா கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஓப்பன் பட்டனில் போய்க்கிறது பெட்டர். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி இந்த கிளாஸு போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இல்லை எங்கேயுமே நான் அலவன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, ஒன்லி ரெடி பேட்டர்ன். என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அதுக்கு போட்டிருக்கிறேன். நீங்கள் அலவன்ஸ் வேணும்னா ஓவர்லாக் அலவன்ஸ் செய்யுங்க. ஓவர்லாக் எங்கெங்கெல்லாம் தப்பீங்களோ 1 சென்டிமீட்டர் கொடுத்துருங்க. ஹெம்மிங் 3/4 இன்ச்சு வேணும்னா 3/4 இன்ச்சு கொடுங்க, இல்லை 1 இன்ச்சு வேணும்னா 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வேஸ்ட் பேனில் உங்கள் எலாஸ்டிக் எவ்வளோ உள்ள மடித்து அடிக்கிறீங்க. மேலே வந்து சில பேர் வந்து இன்னர் லாஸ்டிக் வைக்கலாம், இல்லை சில பேர் அவுட்டர் லாஸ்டிக் வைக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னர் லாஸ்டிக்னா எவ்வளோ வேணுமோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, அவுட்டர் லாஸ்டிக்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து சீம் அலவன்ஸ் நீங்களே ஆட் பண்ணிக்கணும். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி இந்த கிளாஸ் போதும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளாரிட்டி பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸை மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.